ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சிங்கம் கார்ஸ் வந்திருக்கோம். இந்த சிங்கம் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காரைக்குடியில் இருக்கிற போக்குவரத்து நகரில் இருக்குது. ஸோ இது எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சூரக்குடி ஜிஹெச் போகிற அந்த ரோட்டில் இது வந்து மெயின் ரோட் மேலேயே இருக்குது. ஸோ இந்த சிங்கம் கார்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனோவா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இனோவா பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து 2010 மாடல். இது வந்து இனோவா வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்னைக்கு ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பம்பர் போட்டிருக்காங்க. பெயிண்ட் ஜாப்லாம் இன்னும் நல்லாவே இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி லைட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேட் ஆகலை, ஓரளவுக்கு குட் கண்டிஷனில் தான் இருக்குது. கீழே ஃபாக் லேம்பும் வந்துடுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் லேம்ப் இருக்கும். இந்த சைடு வியூமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெயிண்ட் ஜாப் எல்லாமே எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாவே இருக்குது. இந்த குரோம்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைடு மிரரில், ஹேண்டிலில் எல்லாத்துமே குரோம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி டயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 4 வீலுமே வந்து நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே புதுசு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வைப்பர் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் வந்துடுது. நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா TN22234, அதாவது ஒரு ஃபேன்சி நம்பர் கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே ஒரு பம்பர் உங்களுக்கு வந்துடுது. பார்க்கிங் சென்சார்ஸும் இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 லிட்டர்ஸ் இல்லை 100 லிட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுனாக்கா இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பூட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பேக் சீட் பார்ப்போம். ஸோ பேக் சீட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒய்டாக ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு பவர் விண்டோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி பாட்டில் ஹோல்டர், அப்புறம் வேறு மேகசின் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம உட்காந்து. ஸோ இதோட ரெக்லைன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி லெக் ரூம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு. ஆக்சுவலாக நல்ல ஸ்பேஸ், கால் நீட்டி உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அந்த ஏசி வென்ட்டோட கண்ட்ரோல் இங்கே வந்துடும் நமக்கு. அப்புறம் இங்கே வந்து லைட் இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அப்புறம் இங்கே பின்னாடியுமே பார்த்தீங்கன்னாக்கா லைட் இருக்குது. பின்னாடி 3rd ரோவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு ஏசி வென்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் டோர் பார்ப்போம். ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 4க்குமே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன் வந்துடுது. அதே மாதிரி சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடுது உங்களுக்கு. சைல்ட் லாக்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு கப் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அப்புறம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது 2010 மாடல் அப்படிங்கிறதுனால இங்கே வரும் உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டோரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து என்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா அது கம்பெனி சர்வீஸில் விட்டதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதோட சவுண்டு, இப்போ என்ஜினை நீங்கள் லுக் வைஸாக பார்த்தோமே உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ பெரும்பாலும் வந்து உங்களுக்கு எந்த செலவும் வைக்காது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான என்ஜின். ஏன்னா இன்னும் அந்த காலத்துலேருந்து இந்த என்ஜின் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு என்ஜின் சொல்லலாம். பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற பேட்டரி தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவோம். டிரைவர் சீட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். 4 டோர்லையுமே 4 ஸ்பீக்கர் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்விட்டர் இருக்குது. அங்கே ட்விட்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து காரை ஆன் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் மீட்டர்ஸ் தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு. ஸோ இங்கே ஸ்டியரிங்கில் என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து மோடு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு அப் அண்ட் டவுன் மெனு, அப் அண்ட் டவுன் இது இருக்குது. அப்புறம் மோட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே காட்டுது உங்களுக்கு. ஏசிக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. அப்புறம் பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஓல்டு எஃப்எம் டைப் ஆஃப் இது இங்கே வந்து சிடி பிளேயர் தான் இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம வந்து இதை டோட்டலாக எடுத்துகிட்டு
நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கூட நம்ம மாற்றிக்கலாம், இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கூட மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதுக்கு உண்டான டிஸ்பிளே. ஸோ நம்ம இந்த இன்ஃபோ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து இங்கே இன்ஃபோ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். இது என்ன இன்ஃபோன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏசி என்ன இருக்குது, இது மாதிரி டைம் என்ன ஓடுது, அப்புறம் வந்து ரேஞ்சு, கிலோமீட்டர்ஸ் நம்ம எவ்வளோ செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குது. ஸோ அதோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்துடுது. அதான் நான் முன்னாடி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏசி வென்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே ஒரு குட்டி குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு டீப் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்து கூலிங் ஃபங்க்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா இது வந்து 2010 மாடல். அதே சமயத்தில் இதில் மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அப்போ கொடுத்தாங்க அந்த ஹை எண்ட் மாடலில். அதே மாதிரி இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். கியர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நார்மலாக ரொம்ப கேஷுவலாக நம்ம ரெகுலராக நார்மல் சின்ன வண்டி ஓட்டுற மாதிரி அந்தளவுக்கு லூஸாக இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, டைட்டாக இல்லை. கண்டிஷனுமே வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. போடும்போதே தெரியுது ஆக்சுவலாக. மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி இங்கே லைட்ஸ் இருக்குது, ரெண்டு லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டில்ட் இதுக்கு டெலஸ்கோபிக் கிடையாது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள், டெலஸ்கோபிக் இது கிடையாது. இந்த இனோவா வி பார்த்தீங்கன்னாக்கா 2010 மாடல். இதுக்கு வந்து ஏற்கனவே 2 ஓனர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் 3rd ஓனராக இருப்பீங்க. இதோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து லைவ்ல இருக்குது, கரண்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் விட்டுருக்காங்க. இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம், அதாவது 2025 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டீசல் வெஹிக்கிள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் வரையும் உங்களுக்கு வந்து லைவ்ல இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் லோன் வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கஸ்டமரோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி 80% வரைக்கும் உங்களுக்கு லோனுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் தவிர வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் நேரில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நான் ஏற்கனவே அட்ரஸ் வந்து இந்த வீடியோட பிகினிங்ல சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக சூரக்குடி ஜிஹெச் வந்து போகிற ரோடு. இது கரெக்டாக போக்குவரத்து நகர் கலனிவாசல்லேருந்து சூரக்குடி ஜிஹெச் போகிற ரோடு. இது வந்து காரைக்குடி அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு காரோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். கூடுமான ஒரு இடம் நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.